வணக்கம். நமக்குன்னு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். கண்டினியூஸு உங்களோட நேம் வச்சு இந்த மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுறவராக இருந்தால் ஈஸியாக ஜஸ்ட்டு நீங்கள் கண்டினியூஸு அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும். ஈஸியாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எனக்கு ஃபேஸ்புக் வச்சு லிங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னா கீழே உள்ள சைன் அப் வித் இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் அழகாக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது சைன் அப் வித் இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். ஸோ இதை ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இன்னும் இமெயில் லெட்டரை கொடுத்து நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எதில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறீங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் நேமு கேட்குது. ஸோ என்னோடய ஃபுல் நேமு நான் கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஃபுல் நேம் என்னங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ ஸோ உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு முத்துன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ முத்து. ஸோ என்னோடய பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா கண்டினியூ அண்ட் சிங்க் கண்டென்ட்னு சொல்லி கேட்குது, கான்டாக்ட்ஸ்னு சொல்லி கேட்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அளவு கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட பெர்த் டேட்டு கேட்கும். ஸோ உங்களோட பெர்த் டேட் என்னங்கிறத நீங்கள் இதில் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய பெர்த் டேட்டை நான் இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மே. ஸோ 1900. ஸோ கரெக்டாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இப்போ ஓப்பன் ஆயிரும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா mu.3hu 3681. ஸோ இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராமு யூசர் நேமாக அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி க்ரியேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கீழே சேஞ்ச் யூசர் நேம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான யூசர் நேமை நீங்கள் இதுலேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் நேமை மற்றவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களை அவங்க தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஒரு யூசர் நேமை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த யூசர் நேமு எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் எனக்கு அவைலபிளாக இல்லை, ஆல்ரெடி யாரோ எடுத்துக்கிறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சஜஷன் யூசர் நேம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் இப்படியும் செலக்ட் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ ஒருவேளை இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போய் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட யூசர் நேமை நீங்கள் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கிப்புன்னு சொல்லி கொடுக்குறேன். கனெக்ட் ஃபேஸ்புக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபேஸ்புக்கோட கனெக்ட் பண்ண வேண்டாம், ஸ்கிப்புன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் ஸ்கிப்புன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஃபோட்டோவை ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நான் ஆட் ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட உள்ள ஃபோட்டோவை நான் இது முடியாக நான் என்னால் கிளிக் பண்ண முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் டேக் ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு சூஸ் ஃப்ரம் லைப்ரரி. ஸோ ரீசெண்ட் ஃபோட்டோவை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது உங்கள்கிட்ட உள்ள ஃபோட்டோ ஏதாட்டும் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் ஈஸியாக ஒரு ஃபோட்டோவை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போது ஸ்கிப் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் உங்களுக்கு பீப்புளாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் போஸ்ட் போடணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒரு போஸ்ட்டை போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கேலரி, ஃபோட்டோ, வீடியோ. ஸோ உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஈஸியாக ஒரு போஸ்ட்டை உங்களால் போட முடியும். ஸோ
இது எப்படி வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாட்டும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக இதுக்கு உண்டான டவுட்டை நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவின் வழியாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.